السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا: وذا النون إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له. அல்லாஹ்வின் உதவியினால் எங்களுடைய பள்ளிவாசலில் ஒரு நேர காலத்தை எடுத்து, ஒரு நாளை அப்படியே எடுத்து, ஒரு குறிப்பிட்ட 12 பேரோ அல்லது 14 பேரோ அந்த கிழமையன்று அவர்களுடைய ஒரு சிறு பணத்தை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று வரக்கூடிய பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அனைவருக்கும் விருந்து உபசாரம் செய்து நல்லொரு விடயங்களை கேட்டு நம்முடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த வாராந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய பிரதிபலன் எங்களுக்கு எப்போது வழங்கும் என்று சொன்னால், ஒரு இடத்தில் பள்ளிவாசல் இல்லை, ஒருவர் தனிப்பட்ட ஒரு இடத்தில் ஒதுங்கிவிட்டார், இன்சோனை விட்டும் அவர் வெளியே சென்று இருக்கிறார், அங்கு பள்ளிவாசல் என்பது கிடையாது. தான் இருக்கின்ற இடத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்றால், இமாம் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்றால், அல்லது இமாம் ஓதுகின்ற குர்ஆன் வசனங்களை கேட்பதாக இருந்தால், அல்லது ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தால், அவர் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டரை தாண்ட வேண்டி இருக்கும் என்றிருக்கக்கூடிய ஒருவருக்குத்தான் பள்ளிவாசலுடைய பெருமதி, நான் வாராந்தம் கேட்கின்ற அந்த பயான் நிகழ்ச்சி, நான் வாராந்தம் கேட்கின்ற அந்த உபதேசம், நான் நாளாந்தம் பள்ளிவாசலில் வந்து இமாம் ஓதுகின்ற அந்த கிராத்தை கேட்டு தொழக்கூடிய அந்த பாக்கியம், யார் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டரை தாண்டி பள்ளிவாசல் இல்லாமல் யார் இருக்கிறாரோ அவருக்குத்தான் அதனுடைய பெருமதி விளங்கும். அவரும் எப்படியாப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும்? பள்ளிவாசலோடு தொடர்பை பேணக்கூடிய தொழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால்தான் அவருக்கும் அந்த மனசில் ஒரு பாரம் இருக்கும். தொழாத ஒருவராக இருந்தால், பள்ளியோடு தொடர்பில்லாத ஒருவராக இருந்தால், அவர் எங்கு சென்றாலும் சரி அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் மனதில் ஏற்பட மாட்டாது. எனவே நல்ல விடயங்களை கேட்கின்ற பள்ளிவாசலோடு தொடர்புடைய ஒரு மனிதனுக்குத்தான் பள்ளிவாசல் இல்லாத, இமாம் ஜமாஅத்தோடு தொழ பாக்கியம் கிடைக்காத, ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற முடியாத இந்த சூழ்நிலைகள் அம்புடும் பொழுது, மாட்டும் பொழுது அவருக்கு நான் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல அவருக்கு மிக கவலையாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பள்ளிவாசல் தந்திருக்கிறான். அதன் மூலமாக நாங்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நல்ல விடயங்களை கேட்டு எங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் இப்படியான பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று துஆ கேட்டதற்கு பின்னால், சென்ற கிழமை நாங்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். துஆ என்பது எவ்வளவு பெரிய முக்கியமானது. நபிமார்கள் அவர்களுடைய வாழ்விலே பட்ட துன்பங்களை அகற்றுவதற்காக வேண்டி துஆ கேட்டார்கள். அதனை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். இன்னும் அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பாக்கியங்கள் இல்லாத நேரத்தில் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய, எங்களுடைய கண் பார்வைக்கு பார்த்தால் எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் கிடையாது, எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. அப்படிப்பட்ட பல சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே துஆவின் மூலமாக நபிமார்கள் பெற்றார்கள் என்கிற விடயத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். நாங்கள் இதற்கு முன்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். தள்ளாடும் வயதிலே 2 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமாக கொடுத்தான். இன்னும் அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே 7 விடுத்தங்கள் குறிப்பிட்டிருக்கிறான். குர்ஆனிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் 7 விடுத்தம் வருகிறது. நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அவருக்கு கொடுத்தான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான் என்கிற விடயத்தை குறிப்பிடுகிறான். அது எவ்வாறு அடைந்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
துஆவின் மூலமாக, தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்தார்கள் என்கிற வரலாற்றை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, இலகுவான சத்தம் போடாமல், அதிகமாக மௌனமும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான அமைப்பில் அல்லாஹுவை அவர்கள் அழைத்தார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அழைத்தார்கள். அல்லாஹ் லப்பைக் 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 என்று, இதோ நான் உங்களுடைய பிரார்த்தனையை காது கொடுத்து கேட்கிறேன், இவங்களுடைய துஆவை நான் அங்கீகரித்து தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். துஆ. அதே போன்று இந்த துஆவினுடைய வெளிப்பாட்டின் மூலமாக அல்லாஹ் ரஹ்மத்துடைய மலக்குமார்களை அனுப்பினான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுபசோபனம் சொல்வதற்காக வேண்டி, உங்களுக்கு யஹ்யா என்கிற ஆண் குழந்தை பிறக்கும். அந்த சுபசோபனம் கொண்டு வந்த மலக்குமார்கள் வந்த நேரத்திலே வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழக்கூடிய அந்த மிஹ்ராப் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ذிக்ரு ரஹ்மதி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, நபியே என்னுடைய அடியாராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னுடைய ரஹ்மத் கிடைத்ததை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டதற்கு பின்னால் மலக்குமார்கள் வந்து சுபசோபனம் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே கேட்கிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நானுமோ தலைமுடி நரைத்தவனாக இருக்கிறேன், தலைமுடி நரைத்தவனாக இருக்கிறேன். வஷ்தஅல ரஅசு ஷைபன், என்னுடைய தலைமுடி இளங்குகிறது, இளங்குகிறது என்று சொன்னால் பழுத்த முடி. அதே போன்று வம்ரஅதி ஆகிர், என்னுடைய மனைவிக்கு இப்போது ஹைது வருவது கிடையாது, மாதவிடாய் வருவது கிடையாது. ஏன்? அவள் வயதில் மூத்தவள். வயதை தாண்டி விட்டால் மாதவிடாய் வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் கற்பம் தரிக்கும், மாதவிடாய் வராத ஒரு பெண்ணு கற்பம் தரிக்க மாட்டாது. எனவே என்னுடைய மனைவி வம்ரஅதி ஆகிர், மாதவிடாய் வரக்கூடிய ஒரு பெண் அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகத் ஹலக்துக மின் கபுலு வலம் தகு ஷைஆ, நாங்க உங்களை எப்படி தெரியுமா படைச்சோம், உங்களுக்கு என்ன பெயர் என்றே சொல்ல முடியாத ஒரு தண்ணீர் துளியால் தான் நாங்கள் உங்களை படைத்தோம். அந்த தண்ணீர் துளி அது எப்போது கற்பத்திற்குள் போகுமோ அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குமா இருந்தால் அது பிள்ளை பிறக்கும், இல்லாவிட்டால் அது வெறும் ஒரு தண்ணி, வெறும் ஒரு தண்ணி, அதுக்கு எந்த பெயரும் இல்லை. அதில் பிள்ளை பிறக்குகின்ற செல்ஸ் இருந்தாலும் கூட அதுக்கு என்னது பிள்ளைகள் யாரும் சொல்ல முடியாது. ஏன்? பிள்ளை என்ற உருவாக்கமே அதுக்கு இல்லை. எனவே அப்படிப்பட்ட நீர் துளியிலிருந்து நாங்கள் உங்களை படைத்தோம். உங்களுடைய நிலப்பாடு ஒன்று இருந்தது, உங்களுக்கு என்ன பெயர் என்றே கிடையாது. எனவே அப்படி படைத்த எனக்கு எந்த நிலைமையிலும் பிள்ளையை பிறக்க வைக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் அதனை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் எல்லாம் விரிவாக பார்க்கலாம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாய் தந்தை இல்லாமல் படைத்தான். ஒரு ஆணை மட்டும் வைத்து அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஒரே ஒரு பெண்ணை மட்டும் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இவ்வாறு அல்லாஹ் அனைத்துக்கும் ஆற்றல் உடையவன். மாதவிடாய் வர முடியாத பெண்ணுக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தவன். எனவே அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உடையவன். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எனக்கு பிள்ளை பிறந்து விட்டது, என்னுடைய மனைவி கற்பம் தரித்திருக்கிறாள், என்னுடைய மனைவி கற்பம் தரித்திருக்கிறாள் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை அல்லாஹ் எனக்கு காட்டுவாயாக, அடையாளத்தை சொல்லித்தா. ஏனால் எனக்கு தெரியாது, என்னுடைய மனைவியை என்ன செய்ய முடியாது. மாதவிடாய் வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால், மாதவிடாய் வராமல் விட்டால் தெரியும் மாசமாகி இருக்கிறாள், கற்பம் தரித்திருக்கிறாள் என்று எங்களுக்கு வழங்கிக் கொள்ள முடியும். எனவே கற்பம் என்னது, மாதவிடாய் வராத ஒரு பெண்ணுக்கு கற்பம் எப்படி என்னுடைய மனைவி பிள்ளையை கருவில் சுமக்கிறாள் என்கிற அடையாளத்தை எனக்கு நான் எப்படி கண்டுகொள்வது யா அல்லாஹ் சொன்ன நேரத்திலே அல்லாஹ் சொன்னான், அதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா, உங்களுடைய முழு உடம்பிலும் எந்த ஒரு நோயும் இருக்க மாட்டாது, ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் 3 நாளைக்கு நீங்கள் மக்களோடு பேச முடியாது, தஸ்பீஹ் செய்வீர்கள். அல்லாஹ் சார்ந்த வணக்கங்கள் உங்களுடைய நாவு பேசும், தஸ்பீஹ் செய்யும். ஆனால் மக்களோடு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆனால் பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும், ஆனால் பேச முடியாது. என்ன தொழ முடியும், குர்ஆன் ஓத முடியும், தஸ்பீஹ் செய்ய முடியும். உதாரணத்திற்கு குர்ஆன் அப்போது இறக்கப்படவில்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவ்வாறு தஸ்பீஹ் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் மக்களோடு பேச முடியாது. அல்லாஹ் அப்படி ஒரு ஆதாரத்தை என்ன செய்தான், அத்தாட்சியை ஆக்கி கொடுத்தான். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தச்சர்.
கூலி வேலை செய்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடியவர். எனவே எந்த ஒரு மனிதனும் ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை செய்வதில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அதிகமான நபிமார்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அதே போன்று தச்சு வேலை, அதே மாதிரி மேசன் பாஸ், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம், கட்டுமான பணி, இந்த மாதிரி பல அமைப்புகளில் இந்த உலகத்திலே வாழும்போது இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி சம்பாத்தியங்கள் செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு ஹலாலான சம்பாத்தியம், அது என்னுடைய பார்வையில் நான் நன்றாக வாழ்ந்தவனே, நான் தற்பொழுது இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேனே, நான் தற்பொழுது ஒரு முட்டை பொட்டியை எடுத்துக்கொண்டு போனால் சமூகம் என்னை ஒரு கேவலமாக நினைக்குமே, நினைக்க தேவையில்லை. ஏன்? ஹராமான முறையில் வாழக்கூடியவன் நெஞ்ச நிமிர்த்தி என்னது வெளி போர்வையில் என்னது இறுதியாக இறங்குகின்றது ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குத்தான். என்னது சில மோசமான வேலை செய்கிறார்கள் இந்தியாவில் எப்படி தெரியாது, இலங்கையில் அதிகமாக நல்ல என்னது கெட்ட வேலை செய்கிறவங்க கூடுதலாக அந்த குடு பிஸ்னஸ் செய்கிற பாட்டி என்ன செய்யும் தெரியுமா? கடைசிக்கு வெள்ளையும் சொல்லையுமாக என்ன செய்வாங்க, திடீர்னு மாறிடுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு அமைப்புக்கு நான் போனால் என்னை மக்கள் நல்ல முறையில் என்னை பார்ப்பார்கள், உம்ரா ஹஜ் செய்வது அல்லது தான தர்மங்கள் வெளிப்பார்வையில் சமூக ஒரு சொசைட்டி ஒன்றை உருவாக்குவது, இது மாதிரியான ஒரு அமைப்புக்குள் தன்னை வைத்துக்கொண்டு மோசமான வேலையை அவர்கள் என்ன செய்வார்கள், காய் நகர்த்தி கொண்டு செல்வார்கள். மாட்டுப்படும் வரைக்கும் தெரியாது எங்களுக்கு யாருக்கும், இவரா இப்படியான நிலப்பாடுகள் எல்லாம் இருக்குது. அப்போ எனவே ஹராமான வேலைகள் செய்கிறவங்க சில பேர் நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு செய்கிறாங்க. நாங்கள் அதே மாதிரி ஹலாலான விடயம் எந்த ஒருவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு கேவலமான ஒரு தொழிலாக இருந்தாலும் இல்லை, நாங்கள் கட்டாயம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, எனக்கு தெரியுமா இருந்தால் அதனை செய்வதில் மேற்கொள்வதில் எந்த விதமான ஒரு கேவலமும் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி துஆ, அதே மாதிரி தொழுகை, இந்த ரெண்டின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் முஃமினூன், அந்த சூராவுடைய பேர் என்ன? மூமின்கள் பேர். அந்த சூராவுடைய பேரே முஃமினூன், மூமின்கள் பேர். அதில் அல்லாஹ் 3 இடத்துல துஆ செய்தார்கள் நபிமார்கள், அவர்களுடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று என்ன செய்யறான்? 3 இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாங்கள் ஏற்கனவே போய் 3வது கிழமை துஆவை பற்றி நாங்கள் பார்க்குற 3வது கிழமை இது. ஐயூப இஸ் நாதா ரப்பஹு, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்தது. நாங்கள் ஏற்கனவே இந்த சம்பவத்தை பார்த்து விட்டு வந்துட்டோம் ஏற்கனவே. சுருக்கமாக சூரத்துல் அன்பியா, நபிமார்கள் என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான்? ஐயூப இஸ் நாதா ரப்பஹு, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர், யா அல்லாஹ் எனக்கு தங்கடம் விளைவிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டக்கூடியவன், நான் உன்னை வணங்குகிறேன், நான் உன்னை இறைவனாக ஏற்றிருக்கிறேன், எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, இப்படி ஒரு கஷ்டம் ஒன்று எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, நீ தான் எனக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி துஆ கேட்கிறார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவருடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயை நாங்கள் இல்லாமல் ஆக்கினோம், அவருக்கு ஏற்பட்ட நோயை நாங்கள் இல்லாமல் ஆக்கினோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இழந்த சொத்து செல்வங்கள், குடும்பத்தை நாங்கள் 2 மடங்காக நாங்கள் பெருக்கி கொடுத்தோம், 2 மடங்காக பெருக்கி கொடுத்தோம். இந்த சம்பவத்தில் என்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது துஆ. இரண்டாவது, வதன்னூனி இஸ் ذهب مغاضبا, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாரை கோபித்து விட்டு செல்கிறார்கள். கப்பலிலே செல்கின்ற நேரத்திலே அந்த சம்பவம் நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். ஃபனாதா ஃபில் ظுலுமாத், மீனுடைய வயிறு, கடலுடைய இரவு, மீனுடைய வயிறு, கடலுடைய இருள், அதே போன்று இரவுடைய இருள், இந்த 3 இருள்கள் இருந்த அந்த இடத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த். முன்னுக்கு என்ன பார்த்தோம்? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்கிறார்கள், வார்த்தை பிரயோகத்தை பாருங்க. எங்கட கஷ்டத்தை செல்லிகளுக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் கிட்ட நேரடியாக பேசலாம். இது 3வது கிழமை நாங்கள் துஆவை பற்றி பார்த்துட்டு வரோம். எனவே துஆ என்பது மிக ஒரு மூமினுடைய வாழ்வில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்று. எனவே என்ன துஆ கேட்கிறார்கள்? லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ்
உன்னை தவிர எனக்கு வணங்குறதுக்கு வேற யாருமே இல்லை, நான் உன்னை மட்டும்தான் வணங்குகிறேன். இந்த இடத்துல இருந்து நான் வெளியே வரணுமாக இருந்தால் உன்னை தவிர வேறு எவருக்கும் என்ன செய்ய முடியாது, நான் எங்க இருக்கிறேன்னே தெரியாது யாருக்கும், நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்று யாருக்குமே தெரியாது உன்னை தவிர. எனவே யா அல்லாஹ் நீ என்னை இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்து விட்டேன், நான் ஒரு தவறு இழைத்து விட்டேன், என்னுடைய கூட்டத்தாரை நான் கோபித்து விட்டு வெளியே வந்து விட்டேன், நான் அவசரப்பட்டு வந்து விட்டேன், என்னை மன்னிச்சு விடுவாயாக. ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவருடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவர் இருந்த அந்த கவலையை நாங்கள் போக்கினோம். அவருடைய மனதில் இருந்த அந்த கவலையை நாங்கள் என்ன செய்தோம், போக்கினோம். அப்படின்னா என்ன, வெளியே வர வேண்டும், அதில் வாழ முடியாது மிச்ச நாளைக்கு. எனவே நாங்கள் அவருடைய அந்த கவலையை, மனக்கவலையை நாங்கள் போக்கினோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், எனக்கு நோய் வந்திருக்கிறது. அல்லாஹ் நோயை நீக்குவதுடன் சேர்த்து அவர்கள் இழந்த சொத்து செல்வங்களை இரட்டிப்பாக்கி கொடுத்தான். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், நான் இப்படி ஒரு நிலைமையில் மாட்டிக்கொண்டேன், யா அல்லாஹ் இந்த நிலைமை உன்னை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவருடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய மனதில் இருக்கின்ற கவலையை நாங்கள் போக்கினோம். அல்லாஹ் அங்க என்ன சொன்னான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் என்னை வணங்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் அங்க சொல்கிறான், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இந்த மாதிரி தான் எந்த ஒரு மூமின் துஆ கேட்டாலும் அவருடைய கவலையை நாங்கள் போக்குவோம். அல்லாஹ் அந்த இடத்துல என்ன சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை அங்கீகரிச்சதுக்கு பின்னால அது அவருக்கு மட்டுமில்ல, எந்த ஒரு முஃமின் கஷ்டத்தில் இருந்தாலும் துஆ கேட்டாலும் அவருடைய மனக்கவலையை நாங்கள் போக்குவோம். அதற்கு பின்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தள்ளாடும் வயதில் பிள்ளை ஒரு பாக்கியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை இருக்கிறது, பிள்ளை என்று. எந்த ஒரு உலகத்தில் எவ்வளவு பெரிய அழகன் அழகியாக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் மூன்றாவது ஒரு முகம் ஒன்று வரவில்லை என்றால் அந்த திருமண வாழ்வில் போரிங் அடிக்கும், அந்த திருமண வாழ்வில் போரிங் உண்டாகும். அது எவ்வளவு பெரிய உலக அழகனாக இருந்தாலும் சரி, உலக அழகியா இருந்தாலும் சரி, மூன்றாவது ஒரு முகம் வராவிட்டால் அந்த திருமண வாழ்க்கை போர் அடிக்கும். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களையும் சோதிக்கிறான். அவர்களும் பொறுமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடிப்படையில் தொடர்பை பேணி வந்தால் அந்த கணவன் மனைவி 2 பேராக இருந்தாலும் அன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான், உருவாக்குவான். அது இரண்டாவது விடயம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், ரப்பி லா ததர்னி ஃபர்தன், யா அல்லாஹ் என்னை நீ தனியே விட்டு விடாதே, என்னை நீ தனியே விட்டு விடாதே. குடும்பங்கள் என்பது குடும்பங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அசபா. அரபுல பேர் அசபாண்டா நரம்புக்கு செல்றது. ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன ஒரு நரம்பு சுருங்கினால் மனிதனுடைய அந்த கை இயங்கு பிடிப்பது, கால் நடப்பது, நாவு பேசுவது, இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் அதனுடைய அசைவு ஒன்று இருக்கிறது, ஒரு செயற்பாடு ஒன்று இருக்கிறது. இதில் இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு நரம்பு மாற்றம் அடைந்தால் அந்த செயற்பாடே பாதிக்கும், அந்த செயற்பாடே பாதிக்கும். குடும்பத்தினர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, மகளுக்கு பேர் அசபா, குடும்பம், நெருங்கிய உறவு, நரம்புண்டு அர்த்தம். ஏன், குடும்பம் என்பது ஒரு பக்கபலம் ஒரு மனிதனுக்கு. எனவே அதனால் தான் குடும்பத்தோடு நாங்கள் என்ன செய்யணும், உறவை பேணி நடக்கணும். குடும்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும், உறவை பேணி நடக்கணும். வஅன்த கைருல் வாரிசீன், அல்லாஹ் நீ நாடியவர்களுக்கு என்ன செய்யக்கூடியவன், பிள்ளைகளை கொடுக்கக்கூடியவன். இது உனக்கு இயலாத காரியம் அல்ல. நம்பிக்கையோடு துஆ கேட்கணும். எப்படி துஆ கேட்கணும், நம்பிக்கையோட. அல்லாஹ் நிச்சயமாக இதனை செஞ்சு தருவான், நிச்சயமாக இந்த கவலையை போக்குவான், இந்த நோயை போக்குவான் என்கிற நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை நான் என்ன செய்தேன், ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான், வவஹப்னா லஹு யஹ்யா, அவருக்கு நாங்கள் யஹ்யாவை கிஃப்டாக கொடுத்தோம். அவர் கேட்டார், நாங்கள் கிஃப்டாக என்ன செய்தோம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தோம், நபியாக கொடுத்தோம். வஅஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, மாதவிடாய் வராத ஒரு பெண்ணுக்கு எப்படி பிள்ளை பாக்கியம் வர வாய்ப்பில்லை, பெற்றெடுக்க மாட்டாள் பிள்ளையை. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு மாதவிடாயை உண்டாக்கினான். பிள்ளையை பெற்றெடுக்கின்ற அந்த நிலைமையை அல்லாஹ் அந்த பிள்ளை அந்த மனைவியுடைய உடம்பில் கொடுத்தான். வஅஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி அவருடைய மனைவியை நாங்கள் தயார்படுத்தினோம். ஏற்கனவே இல்ல நிலைமை, நாங்கள் உண்டாக்கினோம்.
இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லுகிறான், இவங்க எல்லாருமே துஆ அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் தானே. நாங்க இந்த இடத்துல பார்த்தோம், ஒரே பக்கத்துல 3 பேரோட துஆ, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய துஆ அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத். மோசமான வேலை செஞ்சு கொண்டு எனக்கு இந்த கஷ்டம் நீங்கணும்னு எதிர்பார்க்கலாது. உடுத்திக்கிற உடுப்பு ஹராத்தோட இருக்க போக்கல என்ன செய்ய முடியாது, என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் எதிர்பார்க்கலாது. நான் சாப்பிட்டு இருக்கிறது ஹராம் அப்படி இருந்தால், அல்லது என்னுடைய சம்பாத்தியம் ஹராம் என்றிருந்தால், இந்த நிலைமையில் நான் என்னுடைய துஆ அல்லாஹ் செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவர்களுடைய துஆ அங்கீகரிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத். நல்ல விடயங்களை முந்தி அடித்துக் கொண்டு செய்வார்கள். நல்ல விடயங்களை, நல்ல வணக்க வழிபாடுகளை என்ன செய்வார்கள்? அதனில் முந்தி அடித்துக் கொண்டு செய்வார்கள். வயதுஊனனா ரகபன் வரஹபன். எங்களுக்கிட்ட அவங்க அஞ்சிய நிலைமையிலும், அஞ்சிய நிலைமையில் என்ன, என்னுடைய நிலப்பாடு அல்லாஹ், என்னுடைய செயற்பாடில் ஏதாவது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாமைக்கு இருக்குதோ என்கிற ஒரு பயத்தோடையும், ரகபன் அல்லாஹ் என்னுடைய துஆவை அங்கீகரிக்கணும் என்ற ஆசையோடும் என்ன செய்வார்கள்? துஆ கேட்பார்கள். வகானு லனா ஹாஷிஈன். அவர்கள் எங்களை பயப்பட்டு வாழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த பக்கத்தை அப்படியே இந்த பக்கம் முடியுது. அப்ப துஆ என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். செய்ய முடியாதையும் என்ன செய்யும்? செய்ய வைக்கும். செய்ய முடியாத ஒன்றையும் என்ன செய்யும்? செய்ய வைக்கும். நபிமார்களுடைய வாழ்வில் அல்லாஹ் எங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து இப்படித்தான் என்று அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினையை வைத்திருக்கிறான், படிப்பினையாக வச்சிக்கிறான். எனவே முடியுமான அளவு நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் துஆ கேட்கின்ற பழக்கத்தை நான் என்னையும் உங்களையும் நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் உருவாக்கி கொள்வதற்கு முயல வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்குதே, ரபியுல் அவ்வல் மாதம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இதே மாதத்தில் தான் மரணமும் அடைந்தார்கள். இதே மாதத்தில் தான் மரணமும் அடைந்தார்கள். நபிப்பட்டம் கிடைக்கிறது 40 வயதில், மரணித்தார்கள் 63 வயதில். வாழ்ந்த நபியாக வாழ்ந்தது, ரசூலாக வாழ்ந்தது வெறுமனே 23 வருட காலம். வெறுமனே 23 வருட காலம். ஆனால் நபி அங்க வஃபாத்தாகி இப்ப 1446. இது ஹிஜ்ரத் போன 53 வருஷத்தை இன்னும் அதில் நாங்கள் என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணிக்கொள்ளணும். 53 வருஷத்தை நாங்கள் என்ன செய்யணும்? அதில் ப்ளஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்ப இவ்வளவு காலத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்த நபி ரசூல் நாங்கள் வாழ்றோம் இப்ப 1450 வருஷத்துக்கு பின்னால, நபியை வந்ததுக்கு போனதுக்கு பின்னால. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த நபியைத்தான் முன்மாதிரியாக எங்களுக்கு நினைக்கிறான், சொல்லிக்கிறான். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அழகிய ஒரு முன்மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்வில் இருக்கிறது. அப்ப வெறுமனே 23 வருட காலம் வாழ்ந்ததுக்கு பின்னால, வாழ்ந்துவிட்டு மரணித்த ஒருவருடைய வாழ்வில் கியாமத்தினால் வரும் வரையில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு அல்லாஹ் ரோல் மாடலாக, நபியாக அவர்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து நடப்பதற்காக, அவர்களுடைய வழிகாட்டல்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்காக, அவர்கள் போதித்த போதனைகளை வாழ்வில் எடுத்து நடப்பதற்காக வேண்டி என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் எங்களுக்கு என்ன இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு வாழ்வில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, வழிகாட்டல் இருக்குது. ஹதீஸ் கிதாப் உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹதீஸ் கிதாப், ஹதீஸ் என்ன? ஹதீஸ் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாயால சொன்ன விஷயங்கள், வாயால சொன்ன விஷயங்கள், அதே மாதிரி செஞ்ச விஷயங்கள், சொல் செயல், அதே மாதிரி அங்கீகாரம், அங்கீகரிச்சது. நபியவங்க சொல்லையில, நபியவங்களுடைய சஞ்சிதானத்தில் இருந்த சபையில யாசிரியர் வந்து இப்படி ஒன்று நடந்துச்சுது, நபியவங்க என்ன செஞ்சாங்க? அதை ஏற்றுக்கொண்டாங்க, தடுக்கல்ல. அதே இந்த மாதிரியான விஷயங்கள், அங்கீகாரம், சொல் செயல் அங்கீகாரம், அதனுடன் சேர்த்து நபியுடைய படைகோலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி படைகோலம், நபியுடைய முடி, பழுத்த முடி எத்தனை இருந்துச்சு, நபி அவருடைய சிரிப்பு எப்படி,
நபி அவர்களுடைய சாப்பாடு எப்படி, எப்படி நடந்து போவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி சிரிப்பாங்க, சுபஹானல்லாஹ். இப்படி தனி கிதாப் ஒன்றே இருக்குது, அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா அப்படின்னு தனி ஒரு கிதாப் ஒன்றே இருக்குது. ரைட். அதே மாதிரி நற்குணம், நபி அவர்களுடைய நற்குணம், இவ்வளவுத்துக்கும் தான் பேர் ஹதீஸ். சொல், செயல், அங்கீகாரம், நபி அவர்களுடைய படைகோலம், நபி அவர்களுடைய நற்குணம். பாருங்க, 23 வருட காலம் தான் வாழ்ந்தது 23 வருட காலம். இப்போ நான் சொல்ல போற ஹதீஸ் கிதாபுகளுக்கு தானே இது இந்த அளவு உள்ளது இல்லை. இதே மாதிரி 18, இதே மாதிரி 20. இது வெறுமனே மத்தன் சொன்னால் நபி அவங்க சொன்னது மட்டும். அதுக்கு வரைவிலக்கணம் 46 கிதாப், 50 கிதாப். வாழ்ந்தது எத்தனை வருஷம்? 23 வருஷம். சுத்தம் எப்படி செஞ்சாங்க, எப்படி சுத்தம் செஞ்சாங்க, எப்படி குளிச்சாங்க, எப்படி திருமணம் முடிச்சாங்க, சுபஹானல்லாஹ். ஒவ்வொன்றும் ஹதீஸ், நபியோடு சம்பந்தப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டது. அப்படி என்றால் எவ்வளவு முன்மாதிரி இருக்குது எங்களோட வாழ்க்கைக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முன்மாதிரி இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது அன்பு கொள்வது, நேசம் கொள்வது முஸ்லிம்களாகிய ஒவ்வொருவர் மீதும் கடமை. நபி ஸல்லல்லாஹு மீது அன்பு கொள்வது, அன்பு வைப்பது ஒவ்வொருத்தர் மீதும் கட்டாய கடமை. அப்படி ஒருவருடைய உள்ளத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு இல்லை என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்பது நிச்சயம். இது அல்லாஹ் குர்ஆன்ல நீண்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 8 விஷயங்களை சொல்றான். 8 விஷயம். இந்த 8 விஷயங்களையும் விட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பு எங்கட உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நபி அவர்களுடைய அன்பையும் அல்லாஹ்வை உடைய அன்பையும் எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் தஆலா செய்யட்டும், அமைத்து தரட்டும். 8 விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரி. நீண்ட ஒரு வசனம். உங்களுடைய பெற்றோர், முதலாவது அம்சம் 8 விஷயத்துல பெற்றோர், உம்மா வாப்பா. இரண்டாவது மகள் மகன், மகன் மகள். அதுக்கு பின்னால மனைவி, அதுக்கு பின்னால ஃபேமிலி, அதுக்கு பின்னால ஓல் ஃபேமிலி, அதுக்கு பின்னால காசு, பணம், சொத்து, வீடு, காணி எல்லாம் அதுக்கு அடங்கும், சொத்துகள். அதே மாதிரி பிஸ்னஸ். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பிஸ்னஸ், அதோட சேர்த்து வீடு. இவ்வளவு யோசனை பண்ணி பார்ப்போமே. இந்த 8 விஷயம் தான். இந்த 8 விஷயம்: பெற்றோர், பிள்ளைகள், மனைவி, குடும்பம், வியாபாரம், வீடு, வியாபாரம், வீடு, பிசினஸ். இதெல்லாமே செல்வம். இது எல்லாத்தையும் நாங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா எங்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க, நான் வாழ்றதா இருந்தா எனக்கு எப்ப புத்தி தெரியுதோ அப்பல இருந்து நான் மௌத்தாகும் வரைக்கும் வாழ்றது முழுக்க முழுக்க இந்த 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 8 விஷயங்களுக்காக வேண்டிதான் வாழ்றது. என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, எனக்கு எப்ப புத்தி தெரியுதோ, விஷயங்கள் விளப்பமாகுதோ, அந்த வயசுல இருந்து எனக்கு மரணம் அடையும் வரைக்கும் நான் சொன்ன இந்த 8 விஷயங்களுக்காக வேண்டிதான் இந்த வாழ்க்கை என்ன செய்யுது, முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்படுது. இந்த 8 விஷயங்களையும் விட என் உள்ளத்தில் என்ன வரணும்? அல்லாஹுடைய ரசூலுடைய மஹப்பத், விருப்பம், ஆசை வரணும். அப்படி வராட்டி ஏதோ ஒரு கோணத்தில் நான் என்ன செய்வேன்? அடிபட்டு கொண்டேதான் இருப்பேன். அது மட்டுமல்ல, நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள எந்த ஒருத்தருக்கும் பூர்த்தியான மூமினாக ஆக இயலாது. ஏண்ட உள்ளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், இவ்வாறு தான் நற்குணத்தோடு பழக சொன்னார்கள்.
உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தால் நீங்கள் என்னது மன்னியுங்கள், உங்களுடைய அகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் சொர்க்கத்தில் உங்களுக்கு சொர்க்கம் பெற்று தருவதற்கு நான் பொறுப்புதாரி. என்ன இப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ இந்த எல்லா விஷயங்களையும் கேள்விப்படும் போது அதனை செய்யறதுக்கு எனக்கு என்ன செய்யணும்? என் மனது இடம் கொடுக்கணும். என் மனது என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. நான் எந்த விடயத்தை போதித்தேனோ அந்த விடயத்தை உங்களுடைய உள்ளம் விரும்பாத வரைக்கும் உங்களுக்கு பூர்த்தியான மூமினாக ஆக முடியாது. இன்னொரு ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்கள் ஒருத்தருக்கு பூர்த்தியான மூமினாக ஆக முடியாது எதுவரைக்கும் அவருடைய உள்ளத்தில் நான் விருப்பத்துக்குரியவராக ஆகணும், பிள்ளைகளையும் விட பெற்றோர்களையும் விட ஓல் மனிதர்களையும் விட நான் தான் அவருடைய உள்ளத்தில் நான் விருப்பத்துக்குரியவனாக ஆகாத வரைக்கும் அவர் ஒரு பூர்த்தியான மூமினாக ஆக முடியாது. இப்ப நாங்க கவனத்துல கொள்ளணும். இப்ப நாங்க கவனத்துல கொள்ளணும், யோசிக்கணும். நான் எந்த அளவுக்கு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறேன், என் உள்ளத்துல எனக்கு எவ்வளவு ஆசை வருது. சரி, இதுவரைக்கும் வச்சு பார்ப்போமே. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த முக்கியமான அம்சங்கள் எனக்கு என்ன தெரியும்? உஹது போர், பத்ர் போர், பனில் முஸ்தலக் என்கிற போர், ஹுதைபியா உடன்படிக்கை, ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி, இப்படி நபி அவர்களுடைய வாழ்வில் ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ், இப்படி சில முக்கியமான விடயங்கள் இருக்குது நபி அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. எனக்கு எவ்வளவு தெரியும்? எனக்கு எவ்வளவு தெரியும்? பத்ர் போரை பத்தி எனக்கு எவ்வளவு சொல்ல தெரியும்? பத்ர் போரை பத்தி எனக்கு எவ்வளவு சொல்ல தெரியும்? இதே நேரத்தில் எங்கட சமுதாயத்தில் ஒரு படத்தினுடைய செய்தியை கேட்டால் ஆரம்பத்திலிருந்து கடைசி போகாட்டியும் எப்படி கண்ணால பார்த்த அந்த காட்சிகள் எப்படியெல்லாம் தோன்றுமோ அந்த மாதிரி அழகாக சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. கண்ணா என்னது பார்க்குற மாதிரியே ஆரம்பத்திலிருந்து கடைசி போகாட்டியும் கதை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. யாருக்கு செல்லிலும் எங்கள்கிட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நடந்த பத்ர் யுத்தத்தை பற்றி. இன்றைக்கு அரசியல்வாதிகள்ல அதே மாதிரி தான் நேசிக்கின்ற ஒரு பிளேயர், விளையாட்டு பிளேயர் அல்லது ஒரு சினிமாவுடைய ஆக்டர், அவருடைய வாழ்நாள், அவர் எப்போது பிறந்தார், அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்கிச்சு, அவருக்கு எத்தனை பிள்ளை இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, இதெல்லாம் சிலவங்களுக்கு என்ன தெரியும்? நூலுக்கு நூல் தெரியும். எங்கட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஆம்பளை புள்ள, எங்கட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஆம்பளை புள்ள, எத்தனை பொம்பளை புள்ள கேட்டா தெரியாது. மிச்சம் தேவையில்லை. எப்படி தூங்கணும், எப்படி தூங்கணும், எப்படி ஆரம்பிக்கிறது, பெட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு இருந்து என்ன செய்யணும், பெட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும், பெட்டுக்கு போனதுக்கு பின்னால் என்ன செய்யணும், இடையில பயங்கரமான ஒரு கனவு ஒன்று வந்துட்டு என்ன செய்யணும், அல்லது நல்ல ஒரு கனவு ஒன்று வந்துட்டு என்ன செய்யணும், திடீர்னு முழிப்பொண்டு வந்துட்டு என்ன செய்யணும், தூங்கி எழும்பிட்டேன் இப்ப என்ன செய்யணும், என்னையும் சேர்த்து நான் செல்றேன், என்னையும் சேர்த்து தான் நான் செல்றேன். இதுல எங்களுடைய வாழ்க்கை ஏனோ தானோ எனது காத்துல விட்ட பட்டம் மாதிரி இங்கால கொஞ்சம் கிடைச்சா அப்படி அங்கால ஒரு சைட்டுக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் போனதுக்கு பின்னால அங்கால மாட்டினா அப்படி ஒரு டைப்புக்கு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால இன்னொருத்தரோட அமைஞ்சிட்டா அங்க இன்னொரு அமைப்புக்கு ஏனோ தானோ என்ன செய்யுது எங்களோட வாழ்க்கை வைத்துக்கிட்டே இருக்குது. மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒரு காட்டுப்புற கிராமத்துப்புற ஒரு அரபி சஹாபி ஒன்று வந்தார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, கியாமத்துடைய நாள் எப்போது வரும், கியாமத்துடைய நாள் எப்போது வரும்? அப்ப நபி அவங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அஅதத்த லஹா, நீங்க அதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறீங்க, அதுக்கு நீங்க என்ன
ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறீங்க. அவர் சொன்னாரு, மா அஅதத்து லஹா மின் கஸீரி ஸலாத்தின் வலா ஸௌமின். பெரிய அளவுல நான் தொழுதும் இல்லை, பெரிய அளவுல தான தர்மங்கள் செஞ்சும் இல்லை, பெரிய அளவுல வணக்க வழிபாடுகள் இல்லை. நீங்க செய்யற அளவுக்கு வணக்க வழிபாடுகள்ல நான் குறைபாடு. வலாகின்னி என்றாலும் உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறேன். உண்மையான முறையில் சொன்னாரு. அடி உள்ளத்திலிருந்து சொன்னார். எப்படி? நான் அல்லாஹுவையும் ரசூலையும் விரும்புகிறேன். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மஅ மன் அஹ்பபத, நீங்க இந்த உலகத்துல வாழும்போது நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட நாளைக்கு மறுமை நாள்ல இருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜனாதிபதி ஒன்று எலிசபெத் மகாராணி அதை வச்சுக்கொள்ளுமே, எங்கட இந்த பள்ளி வாசல் வந்து பார்த்துட்டு போனா, இப்ப இந்த டைம்ல வாராங்கன்னு சொன்னா மிச்சம் அங்கெல்லாம் போக தேவையில்லை, அனுர வாரான் என்று சொன்னா இன்றைக்கு எங்கட பள்ளி வாசல்ல பெரிய ஒரு கூட்டம் கொண்டு கூடும். அது ஒரு சில பங்க போட்டோ எடுத்துக்கொள்வாங்க. அது ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு அமைப்பு உண்டுங்கிறதுனால. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழும்போது நபியுடைய மஹப்பத் சல்லல்லாஹு மீது அன்பு கொண்டு நான் வாழுகிறேன் என்றால், நான் மரணத்துக்கு பின்னாலேயும் நான் என்ன செய்வேன்? நாளைக்கு மறுமை நாளில் நான் சொர்க்கத்தில் முழுக்க வாழ போறது அங்கதான். முடிவு என்பதே இல்லை. என்னோட நபிசாசம் அவங்க இருந்தால் எப்படி இருக்கும்? நான் இருக்கிற அதே வீட்டில் நபி அவங்களும் இருக்கிறாங்கன்றா எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் 2 டைம்ல சந்தோஷப்பட்டிருக்கிறேன். என் வாழ்நாளில் 2 டைம்ல மிச்சம் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அதுல ஒன்னாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மக்காலிருந்து மதீனாக்கு வந்தாங்களோ, அனஸ் மதீனாவாசி அன்சாரி சஹாபி, எப்ப மக்காவை விட்டு போட்டு எங்கட நாட்டுக்கு எங்கட ஊருக்கு வந்தாங்களோ, மதீனாக்கு வந்தாங்களோ, அந்த நேரம் எனக்கு சரியான சந்தோஷம். எனக்கு சரியான சந்தோஷம். ஏன்? எங்கட ஊர்ல எங்கட கிராமத்துல நபி அவங்க இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு அடிக்கடி போய் என்ன செய்யலும், பார்த்து கொள்ளையிலும், கதைச்சு கொள்ளையிலும். 10 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. 10 வருஷம் அனஸ் செஞ்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு. உது எடுக்கிறது, தண்ணி வச்சு கொண்டு போய் வச்சுக்கொள்றது, செருப்பை சீராக்குறது. 2வது சந்தர்ப்பம் இது தெரியுமா? சந்தோஷப்பட்டதில்லை. இந்த நாள் இந்த கிராமத்து போறது அரபி வந்து கேட்டாரே, கேட்டு நபி அவங்க சொன்னாங்களே, நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களோட சொர்க்கத்தில் இருப்பீங்க. எனக்கும் சஹாபாக்களுக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி. ஏன்? அவங்களோட வாழ்க்கைக்கான நோக்கத்துக்கான அர்த்தம் கிடைச்சிட்டது. இந்த உலகத்துல வாழும்போது சில சஹாபாக்களுக்கு வீட்டுல இருந்து சாப்பிடுவாங்க, திடீரென்று போவாங்க, உன்னது சாப்பிட விட்டு போட்டு. எதுக்கு? நபி ஸல்லல்லாஹு முகத்தை போய்த்து பார்த்துட்டு வாரத்துக்கு. அவ்வளவு விருப்பம் ஆசை நபி ஸல்லல்லாஹு அவங்கண்டா. அப்ப இந்த உலகத்திலேயே இப்படிண்டா, மறுமை நாள்ல என்னது முழுக்க பிரியவே மாட்டாங்கண்டா. சஹாபாக்கள் உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல ஏனைய நபிமார்களுக்கு சொல்லாத சில விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செஞ்சிக்கிறான்? எங்கட கண்மை ஸல்லல்லாஹு அவங்களை பத்தி பேசிக்கிறான். நபி அவங்க கதைக்கும் போது எந்த ஒரு சஹாபிக்கும் என்ன செய்ய முடியாது? சத்தத்தை உயர்த்தி பேச முடியாது. அல்லாஹ் தனி குர்ஆன் வசனம். நபி அவங்களை நாங்க ஏனைய நண்பர்களை பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி நபி ஸல்லல்லாஹு பேர் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்ன செய்யணும்? சொல்லணும். எந்த அளவுக்கு உண்டா? குர்ஆனே சொல்லுது எப்படி? யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபியு. அப்படித்தான் எங்கட கண்மணி சங்களை பத்தியே என்ன செய்யுது? விழிக்குது. எப்படி விழிக்குது? யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமாக நடந்து கொள்றான் கண்மணி சலசமங்களோட. நாங்க நபி மீது ஸலவாத்து சொல்றோம் தானே. நாங்க யாரும் என்ன செய்யல, நேரடியா நபி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்றோம் இல்ல. நாங்க
யாருமே நேரடியா நபி மீது ஸலவாத் சொல்றோம் இல்ல. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ஸலவாத் என்ன அர்த்தம்? ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ஸலவாத் என்ன அர்த்தம்? நபி மீது ரஹ்மத், இரக்கம். இரக்கம் கொள்றான் அல்லாஹ் தஆலா. மலக்குமார்களுடைய நபியர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான், சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி என்று எங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், சொல்ல சொல்லி. வெள்ளிக்கிழமை நாள் வருது. அல்லது இன்றைய நாட்கள் ரபியுல் அவ்வல் மாதம், எங்கட நாக்குல எவ்வளவு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் ஸலவாத் வருது. எத்தனை முறை சொல்லிக்கிறோம்? வெள்ளிக்கிழமை ராவ் முக்கியமான 2 அமல் நாக்கோட சம்பந்தப்பட்டது. சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது, நபி மீது ஸலவாத் சொல்றது. எந்த அளவுக்கு நாங்கள் அந்த அமல்ல ஈடுபட்டிருக்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். நாங்க எப்படி ஸலவாத் சொல்றோம்? நேரடியா இல்ல. யா அல்லாஹ், நீ நபி மீது ஸலவாத் சொல். எங்கட ஸலவாத் எப்படி? நாங்க யாருக்கு பொறுப்பு சாட்டுறோம்? அல்லாஹ்க்கு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். யா அல்லாஹ், நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத் சொல், ரஹ்மத் செய். அதே போன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? கொஞ்ச நாள் நபி அவங்களுக்கு வஹி வரையில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரையில. குறைஷிகள் அப்படித்தானே. இப்போ உதாரணமா, இப்போ நான் 2 பேரோட காய்ச்சிட்டு இருக்கிறேன். இப்போ 2 பேர் நல்ல க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. 2 பேர் நல்ல க்ளோஸ். இது எங்க எல்லாருக்கும் இப்போ தெரிய வருது. இப்போ ஒரு 2 கிழமைக்கு பின்னால் அவங்க 2 பேரும் என்ன இல்லை, க்ளோஸ் இல்லை. 2 பேரும் ஏற்கனவே இருந்த 2 கிழமை மாதிரி க்ளோஸ் இல்லை. இப்போ நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம்? அவங்க 2 பேரையும் கொஞ்சம் கிண்டலுக்கு என்ன செய்வோம்? எடுப்போமா இல்லையா? அது இயல்பு. இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்ச நாள் வஹி வரையில. குஃபாரு குறைஷிகள் இருந்த அந்த காபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ் உங்களை கோவிச்சிட்டான். என்ன கதை பரவுது? இப்ப என்ன கதை பரவுது? அல்லாஹ் நபியை கோவிச்சிட்டான், கைவிட்டு விட்டான். அல்லாஹ் விட்டுட்டான், கோவிச்சிட்டான். நபி அவங்களுக்கு சரியான கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான கவலை. அடுத்த கட்டம் நபியோட உள்ளம் கவலைப்படுது. அடுத்த கட்டம் சூரத்து துஹா பரிபூர்ணமான முறைக்கு என்ன செய்யுது? இறங்குது. வல் துஹா, அதிகாலையின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவு அதனுடைய இரவாகின்ற நேரத்தில் இரவு மீது சத்தியமாக. அல்லாஹ் அப்படி சத்தியம் பண்ணி போட்டு முதலாவதாக சொல்றான், மா வத்தஅக ரப்புக, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. வமா கலா, கோபிக்கவும் இல்லை. கோபிக்கவே மாட்டான், கைவிடவே மாட்டான். வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, இந்த துனியாவை விட ஆஹிரால உங்களோட கண்ணியம் வேற லெவல்ல இருக்கும். இந்த உலகத்துல அல்லாஹ் இந்த உலகத்துல நபி கிட்ட பல விடுத்தம் கேட்டான். உங்களுக்கு உஹது மலையை தங்கமாக்கி தரவா? உங்களுக்கு ஏசின கல்லால் அடிச்ச தாயிஃப் மக்களை இந்த 2 மலையை கொண்டும் அப்படியே இல்லாமல் ஆக்கவா? நபி அவங்க எந்த ஒன்றுக்கும் என்ன செய்யல, கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அவங்க சுப்ஹானல்லாஹ், அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பெரிய பணக்காரர், பெரிய அளவுல பணக்காரர். எப்ப சரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர். உதவி கேட்டு போனது வரலாறு இருக்குதா? உதவி கேட்டு போனது சொந்த வாழ்க்கைக்கு இல்ல. ஆனா மூத்தாண்டு ஒரு போர் ஒன்று இருக்குது. கடுமையான கஷ்டமான டைம், வெயில் கூட, பெருசா ஆயுதங்கள் பலம் கொண்டு ஒன்றும் இல்லை. அந்த நேரத்துல உதவி கேட்டாங்க. எதுக்கு? சொந்த வாழ்க்கைக்கு இல்லை, அந்த போரை தயாரிக்கிறதுக்காக வேண்டி. சொந்த மருமகன் பணக்காரர். எங்க சரி ஹதீஸ்ல பார்க்கல உதவி கேட்டாங்க இல்ல. மரணிக்கின்ற நேரத்துல நபி அவங்களுடைய ஒரு
தலைக்கு போட்டுற ஒரு கேடயம் ஒரு யகூதி மனிதனுக்கிட்ட அடகு வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நபி அவங்களுடைய வாழ்க்கை அடிமட்டத்தில் வாழ்றானே மனிதன், அவன்ல இருந்து பெரிய லெவல்ல வாழ்றானே மனிதன், அவனுக்கு வரங்காட்டியும் நபி அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? படிப்பின இருக்கு. நபி அவங்க துவா கேட்டாங்க, மிஸ்கீன் சொல்ல. நபி அவங்க ஃபக்கீரா என்ன செய்யல? ஃபக்ர விரும்பல. ஃபக்ர என்ன செய்யல? விரும்பல. ஃபக்ருண்டா ஏழ்மை. எனக்கு 10 ரூபா தேவை, 1 ரூபா தான் ஈக்குது, இது நான் ஃபக்கீர். இதுக்கு என்ன பேரு? ஃபக்கீர். மிஸ்கீன்டா யாரு? ஃபக்கீரை விட கொஞ்சம் லெவல், கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லை, அவர் தான் மிஸ்கீன். அப்படின்னா என்ன? அவருக்கு 10 ரூபா தேவை, ஆனா 8 ரூபா அவருக்கு ஈக்குது. இப்படியானவருக்கு பேர் என்ன? மிஸ்கீன். மிஸ்கீனாக நபியங்க வாழ்ந்தாங்க. ஏன்? ஆடம்பரத்தை விரும்பல. எல்லா மனிதனுக்கும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபி அவங்களுக்கு வந்துச்சு இது சொத்து செல்வங்கள், பெரிய அளவுல என்னது கனிமத் பொருட்கள் எல்லாம் வந்துச்சு. அதுல கூட ஏழை எளிய மக்களுக்கு நபி அவங்களுடைய அந்த நபி அவங்களுக்கு ஒரு பங்கொண்டு ஈக்குது. அதுலயும் 5 யாருக்கு? ஏழை எளிய மக்களுக்கு. அதுலயும் பொது வேலைக்கு இன்னொரு பங்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இன்னொரு சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக். இந்த உலகத்துல வாழும்போது நபியே உங்களுடைய கண்ணியத்தை நாங்க உயர்த்தி வச்சிக்கிறோம். எங்கெல்லாம் என்னுடைய பெயர் கூறப்படுமோ அங்கெல்லாம் உங்களுடைய பேரும் என்ன செய்யும்? கூறப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் தேவை, அல்லாஹ்வுடைய கட்டளை நான் நிறைவேற்றணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதித்த அந்த வாழ்க்கையை நான் என்ன செய்யணும்? வாழணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதை போதித்தாங்களோ, எதை கட்டளையாக விதிச்சாங்களோ அதை எடுத்து நடங்க. இது யார் சொல்றது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி? மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதை கட்டளையாக உங்களுக்கு விதித்தாங்களோ அந்த விடயங்களை எடுத்து நடங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, எதை தடுத்தார்களோ ஃபந்தஹு, அதனை நீங்கள் தவிர்த்து வாழுங்கள். இதுதான் சுருக்கம். இதுதான் சுருக்கம். அல்லாஹ் சொல்ற இடத்துல, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வை நீங்க விரும்புறீங்கன்னு இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நான் என்ன செய்யணும்? பின்பற்றணும். அவங்க என்ன போதித்தாங்களோ அந்த போதனைகளுடைய வாழ்க்கையில நான் எடுத்து நடக்கணும். நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நற்குணத்தை வாழ்ந்தாங்களோ, எந்த நற்குணத்தோடு வாழ்ந்தாங்களோ அந்த நற்குணத்தை நான் என்ன செய்யணும்? எடுக்கணும். அபு உபைத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்போம். அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர். அப்படின்னா என்ன? நபி அவங்க சில சீக்கிரட்டான விஷயத்தை யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் உமர் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க நியமிப்பாங்க தானே ஒவ்வொரு இடத்துக்கும் கவர்னர்களை. அந்த டைம்ல அபு உபைதாங்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கொள்வாங்க, நான் நியமிச்சால் சரியா இல்லையா. ஏன்னா அவங்கள்ட்ட முனாஃபிக்கிற லிஸ்ட் யார் யாருன்னு கேட்டுக்கொள்வாங்க. என்னது? நியமிச்ச ஆள் ஓகேயா? ஓகே, இல்லைண்டா இல்லை. இவங்களுக்கு இந்த முன் 2 பல்லும் இல்லை, முன்னுக்கு 2 பல்லும் இல்லை. பூச்சரிக்கையில் பூச்சரிச்சு 2 பல்லும் போகையில இந்த 2 பல்லும் போக காரணம், உஹதுடைய யுத்தத்தின் போது நபி அவங்க போட்டிருந்த, நபி ஸல்லல்லாஹு அவங்க போட்டிருந்த கேடயத்தில் 2 ஆணி, 2 எங்கட பாஷையில சொல்ல போனா 2 ஆணி நபி அவங்களுடைய இந்த சொத்தையை கிழிச்சிட்டு இறங்கிட்டு, நபி அவங்களோட சலசனுடைய இந்த சொக்கையை கிழிச்சிட்டு இறங்கிட்டு, அபூபக்கர் தான் முன்னுக்காகிறாங்க அதை எடுக்கிறதுக்கு. அவங்களை விட முன்னுக்காயிட்டாங்க யாரு? அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் தான் எடுத்து கொடுத்துட்டாங்க. சரி, முதலாவதாக இப்போ என்ன செய்யறாங்க? எடுக்க பார்க்குறாங்க. கையால சின்ன ஆணி எடுக்கலாம், கையை போட்டு எடுக்க பார்த்ததுக்கு எடுக்கலாம். இப்போ வாயை வச்சு தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். பல்லழகாக எடுக்கணும். அந்த அளவுக்கு தான் ஈக்குது. வாயை வச்சு என்ன செய்யறாங்க? 2 ஆணியில ஒரு ஆணியை எடுக்கிறாங்க. எடுக்கிற நேரத்தில் இந்த ஒரு முன்பல்லு பைத்து, இந்த முன்பல்லு பைத்து, பல்லு வலி வந்தாங்களுக்கு தெரியும் பல்லு வலி எவ்வளோ உண்டு. பல்லு புடுங்கினாங்களுக்கு தான் தெரியும் என்னது பல்லு புடுங்குறண்டா. மறக்க வச்சு தான் பல்லு புடுங்குவாங்க. யாருக்குமே மறக்க வைக்காம என்ன செய்யறல, பல்லு புடுங்குறல. ஏன்? பல்லு கலட்டுறதுங்கிறது கடுமையான ஒரு
வேதனை, கடுமையான ஒரு வேதனை. எந்த ஒரு மரக்க ஊசியும் போடாமைக்கு கலட்டி எடுக்கிறாங்க சல்லல்லாஹு அந்த ஆணியை, ஒரு பல்லு பைத்து. இப்போ இன்னொரு ஆணியும் ஈக்குது. பல்லு, இப்போ ஒரு பல்லு பைத்து எவ்வளவு வலியாயிக்கும்? அந்த வலியை விட நபிட வாயில இன்னொரு ஆணி ஈக்குதுன்னு சொல்லி அடுத்த பல்லாலையும் என்ன செய்றாங்க, அடுத்த ஆணியை கலட்டுறாங்க. அடுத்த பல்லு கலந்துட்டு அவ்வளவு ஆழமா பதிஞ்சிட்டு அந்த ஆணி, 2 முன் பல்லும் பைத்து. இப்ப அபூபக்கர் அவங்கள பாக்குறாங்க, இந்த முன் 2 பல்லும் இல்லை. எப்படிக்கும் பல்லு, சக்க பல்லு போனாக்களுக்கு என்ன செய்றாங்க, தங்க பல்லு தான் வைக்கிறாங்க. தங்க பல்லு வைக்கல் அது ஆகும். முன் பல்லு இல்ல, சக்க பல்லு போனதுக்கே, சைட்ல ஒரு பல்லு போனதுக்கே பல்லொண்டு இல்லாம இருக்கிறது அவ்வளவு பெரிய குறை. பல்லொண்டு இல்லாட்டி அவ்வளவு பெரிய ஒரு குறை. முன் 2 பல்லும் இல்லாத மிக்க எப்படி இருந்திருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, தல்ஹத் இப்னு நஸல் என்ற சஹாபி உலகத்திலே வாழும்போது நபி அவங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்ன சஹாபி யாரு? அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இதே மாதிரி இன்னொரு சஹாபி தல்ஹத் இப்னு உபைதில்லா அல் அன்சாரி, இவங்களுக்கும் நபி அவங்க நினைச்சாங்க சொர்க்கத்தை கொண்டு இந்த உலகத்தில் வாழும்போதே நன்மாராயம் சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா இல்லை, நன்மாராயம் சும்மா வர இல்லை. என்ன காரணம் என்றால், உஹுதுடைய அந்த அதே யுத்தத்தின் போது நபி சாசம் என்னது ஒரு டைம்ல நிலை குலைஞ்சிச்சுது. அந்த உஹதுடைய களம் ஒரு டைம்ல என்ன செஞ்சிச்சு, நிலை குலைந்தது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் நபி சாசம் அவர்களை பாதுகாத்தார்கள். அந்த பாதுகாத்த சஹாபில இந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு ஒருவர். நபி மீது வரக்கூடிய அந்த அம்புகளை, ஈட்டிகளை தன்னுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களினால் என்ன செய்தார், தடுத்து கொண்டிருந்தார். நிலைமை கொஞ்சம் அகோரமாகி கடைசிக்கு தன்னுடைய கையில இருந்த ஆயுதமும் இல்லாம போய்த்து. கையில இப்போ ஒன்றும் இல்லை, நபியை பாதுகாக்கணும். வரக்கூடிய அம்புகளுக்கு தன்னுடைய கையை என்ன செஞ்சாங்க, கையை கொடுத்தாங்க. தன்னுடைய கையை கொடுத்தாங்க. கொடுத்த நேரம் கையில் அந்த அம்புகளும் ஈட்டிகளும் பட்டு பிற்பட்ட காலத்தில் இந்த அம்புகள் பட்ட வடுவின் காரணமாக அர சைட் அன்சபாவ அர சைட் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல இப்ப நடமாடக்கூடிய ஒரு ஷஹீதை நீங்க பார்க்கணுமா இருந்தா தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொள்ளுங்க சொன்னாங்க. அப்ப நாங்கள் யோசிக்கணும். அதே மாதிரி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை வந்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, யா ரசூலல்லாஹ், இல்ல அவங்க கேட்கல, அவங்க என்ன செய்வாங்க, நபி அவங்களுக்கு வுது செய்யறதுக்காக வேண்டி தண்ணியை கொண்டு வைப்பாங்க. வுது செய்யறதுக்காக வேண்டி தண்ணி கொண்டு வைப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க ஏதாச்சும் கேட்கணுமா இருந்தா கேளுங்க, ஏதாச்சும் ஒன்று கேட்கணுமா இருந்தா கேளுங்க. அப்ப கேட்டாங்க, அஸ்அலுக முராஃபகத ஃபில் ஜன்னா, நபியே நான் நாளைக்கு சொர்க்கத்துல உங்களோடு இருக்கணும், நானும் நீங்களும் ஒரு இடத்துல என்ன செய்யணும், சொர்க்கத்துல இருக்கணும், இதை நான் கேட்கிறேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாக இருந்தால் அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், தொழுகையை விட்டு விடாமல் தொழுது வருவதன் மூலமாக நீங்கள் அதற்காக உதவி பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ப இதுல நாங்க பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அவங்களோட நாங்க இருக்கணுமாக இருந்தா சொல்லப்பட்ட அமல் தொழுக, சொல்லப்பட்ட அமல் தொழுக. நாங்கள் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறதுக்கான காரணம் 2 அமல், ஒன்று துஆ, அடுத்தது தொழுக. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிற நேரத்தில் கடைசி வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அவங்க மரணிக்கிற நேரத்தில் கடைசி வார்த்தை ரெண்டே விஷயம், ஹுகூக்குல்லாஹ் ஒன்று, ஹுகூக்குல் இபாதுல ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக பேசின வார்த்தை, அதோட ரூஹ் பிரிஞ்சிட்டுது. அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அஅலான்ற வார்த்தைன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் அவங்களோட உயிரை எடுத்தான். அப்ப அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அஅலா என்று பயன்படுத்துறதுக்கு முன்னால
அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அலா அப்படின்னா யா அல்லாஹ் என்னுடைய உயிரை நீ தற்பொழுது கைப்பற்றிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரூஹை கைப்பற்றினான். அப்ப நபி அவங்களுக்கு இன்னும் பேச இருந்துச்சு. ஆனால் இறுதியாக பேசின வார்த்தை அஸ்ஸலாத்த வமா மலக்கத் ஐமானுக்கும். இதுதான் இந்த அரபு வார்த்தை. தொழுகையுடைய விடயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். ரெண்டு விடுத்தம். தொழுகையுடைய விடயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இது ஹுக்கூக்குல்லாவோடு சம்பந்தப்பட்டது. அடுத்த வார்த்தை வமா மலக்கத் ஐமானுக்கும், அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். இது ஹுக்கூக்குல் இபாதோடு சம்பந்தப்பட்டது. அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். எனவே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில துஆ, தொழுக, அநியாயம், இந்த சொல்லப்பட்ட இந்த 3 விஷயம் என்னுடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்டா இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்கும் என்கிறதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லா அன, உங்களுக்கு என்னை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது. ஃபஅ்புதுனி, நீங்கள் என்னை வணங்குங்கள். வணக்கத்தில் சொல்லப்பட்ட வணக்கம் என்று சொல்றது பெரியோரு கிளை, அதுக்கு பலதரப்பட்ட கிளை இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தான் அல்லாஹ் தஆலா விசேஷமா சொல்றான். வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இபாதத்துக்கு பின்னால அல்லாஹ் பிரத்யேகமாக வணக்கம் என்ன தொழுகை அல்லாஹ் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறான். அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் மோதக்கூடிய சூரத்துல் அலா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக், அது கடைசி ஆயத் வஸ்ஜுத் வக்தரிப், சுஜூது செய்யுங்கள், என்னுடைய நெருக்கத்தை அடைவீர்கள். தொழுங்கள், என்னுடைய நெருக்கத்தை நீங்கள் அடைவீர்கள். அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு கொண்டு இருக்குது தொழுகையில. இப்ப எங்களுக்கு இந்த கொரியாவுடைய வாழ்க்கையில சில நேரம் முன்ன பின்ன ஆகும். ஆனாலும் நான் எனக்கு கஷ்டமான ஒரு நிலப்பாட்டிலையும் நான் இந்த உலகத்துல உலக லாபம் ஒரு கண்ணுக்கு வழங்குகிற நேரத்தில் அந்த கஷ்டத்தையும் விட்டு போட்டு திரும்பவும் ஒரு கஷ்டத்தை சுமக்கக்கூடிய நிலப்பாடு எங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஈக்குது. உதாரணத்துக்கு நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கிடைக்குது, பேசிக் சம்பளம் கிடைக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆஃப். அந்த டைம்லையும் ஒரு அரபைட் ஒன்று கிடைக்குதாக இருந்தால் எங்களுடைய இன்றைக்கு அதிகமானவங்களை காண இல்லை. சில பேரை கொஞ்சம் நாளாக கண்டுபடுதில்லை. கொஞ்சம் பேரை நான் இதை என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். சில பேரை கண்டுபடுதில்லை. எங்கன்னு பார்த்தா என்னது E9 விசா அரபைட் செய்கிறாங்க. செய்கிறது தப்பே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், தாராளமாக செய்யலாம். நான் என்ன சொல்ல வரேன்றால் கஷ்டத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் இல்லை, பொருட்படுத்துகிறோம் இல்லை, ஏதோ ஒரு லாபத்துக்காக வேண்டி. லாபம் கண்ணுக்கு வழங்குது, அல்ஹம்துலில்லாஹ், செய்கிறதுல பிரச்சனை. ஹலாலாக இருந்தால் வேண்டியவர்கள் என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம், அது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்றால் தொழுகையுடைய விடயத்தில் ஏதோ எங்களுக்கு தொலை கிடைக்கல, அந்த நேரத்தில் எனக்கு வேலை வந்துட்டுது என்றாலும் தப்பி போன தொழுகையை நான் தூங்க முன்னால் என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும். அதுக்கு நான் கலா செய்ய சொல்ல கொரியாவுடைய சிச்சுவேஷனை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்றேன். தொழுகை மிஸ் ஆகிட்டுது, அப்படியே தொழுகை மிஸ் ஆகி அப்படியே லொட்டாக சேராமல் கொரியால உழைக்கும் வரைக்குமாவது நாட்டில் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. இங்க அப்படித்தான் ஒரு நிலைமை அமையமாக இருந்தாலும் எனக்கு எப்ப நான் விழிச்சு டீக்கிறேனோ எனக்கு இன்றைக்கு தொழுகை மிஸ் ஆகிக்குது, பஹர் மிஸ் ஆகி, அசர் மிஸ் ஆகிக்கு, தூங்க முன்னால் நான் என்ன செய்யணும், தொழுதுட்டு தூங்கணும். இப்படி இந்த பழக்கத்தை நான் என்ன செய்யணும், தொழுகைட விஷயத்துல நான் பிடிவாதமான ஒரு குணத்தை நான் என்ன செய்யணும், ஏற்படுத்திக் கொள்ளணும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்ற எல்லா சம்பவங்கள்லையும் எல்லாத்திலையும் எங்களுக்கு எதை வலியுறுத்தப்படுது, துஆ, தொழுகை. அதே மாதிரி மக்களோடு புழங்குற விஷயத்தில் அநியாயம். இதுதான் சுருக்கம், இதுதான் எங்களோட வாழ்க்கையுடைய
சுருக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை வந்துட்டா அடுத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்லி வரும். என்ன செய்யும்? வாழ்க்கையில வரும். எனவே நானும் நீங்களும் விசேஷமாக இந்த தொழுகையுடைய விடயத்தில் முடியுமான அளவு எந்த ஒன்றும் தப்பி போகாமைக்கு முடியுமான அளவு அதை பேணி தொழுது வரக்கூடிய பழக்கத்தை என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ளணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நரகவாசிகளுக்கு சில பண்புகளை சொல்லிக்கிறான். மூமின்களுக்கும் சில பண்புகளை அல்லாஹ் சொல்லிக்கிறான். அந்த மூமின்களுக்கு சொல்லப்பட்ட பண்புல ஒரு பண்பு என்ன தெரியுமா? வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அந்த மூமின்கள் சொர்க்கவாசிகள் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வருவார்கள். என்ன? தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வருவார்கள் என்கிற பண்பு. வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமுன். இன்னொரு இடத்துல தான் சொல்றான், அவர்கள் தொழுகையை தொடர்ந்து தொழுது வருவார்கள். இப்படி அல்லாஹ் தொழுகையுடைய விடயத்தை பல பண்புகள் இருக்குது சொர்க்கவாசிகளுக்கு. அதிலேயும் அல்லாஹ் குறிப்பிட்ட சில பண்புகளை தான் சொல்லிக்கிறான். எனவே தொழுகை என்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எனவே வேலை டைம் போக பள்ளிவாசல், எங்களுடைய பள்ளிவாசல், இதில் இன்னொரு கவலையான விஷயம் என்னென்றால், இதில் லைவ் ஒன்று யாரும் போட்டியிலேயே ஆக்சுவலி பேசலாம், பிரச்சனை இல்லை. எங்கட மஹல்லா, எங்கட பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலை நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் தான் தொழுகை வந்தால் தான் என்ன செய்யணும்? இந்த பள்ளிவாசல் ஹயாத் ஆகும். இல்லாட்டி ஒருத்தர் 2 பேர். ஏனென்றா சில நேரம் இப்போ போன கிழமை ஒரு டைமில் மகரிபுக்கு 2 பேர். மகரிபு இப்போ எத்தனை மணிக்கு வருது? 7 மணி, 7:05, 7:15, கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு மகரிபுக்கு 2 பேர். ஒரு 3 கொஞ்சம் நேரம் போனதுக்கு பின்னால்தான் எனக்கே யோசனை வருது, எனது மகரிப் தொழுகண்டு, எனக்கு அசர் தொழுகண்டு நினைச்சு நான் என்னது மௌனமாக இருந்து பட்டுட்டு. அப்படி இருக்குது நிலப்பாடு. எனவே மகரிப், எஷா, சுபுஹ் இப்போ வருகிறது 5:45. 5:45 தான் சுபுஹுடைய தொழுகை. மகரிப் 7:05, இஷா 8:45 எல்லா நாட்களும். எனவே பள்ளிவாசலோடு நாங்கள் அதிகமாக தாலிமும் வாசிக்கப்படுது. ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் தான், மிச்சம் தேவையில்லை. வணக்கம் என்று சொல்றது மலாலோ செய்ய தேவையில்லை, கொஞ்சமாக செஞ்சாலும் பொருட்டியாக செய்யணும். அதே மாதிரி வாசிப்பாக இருந்தாலும் தாலிம் என்கிறது நபியுடைய ஹதீஸ். ரியாது சாலிஹீன், அதில் பலதரப்பட்ட ஒழுக்கங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் தான் வாசிக்கப்படுது விளக்கத்தோடு. அப்போ அதனால் நான் எனக்கு தெரியாமைக்கே நான் என்ன செய்கிறேன்? மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டு கனெக்ட் ஆகி இருந்து கொண்டே இருக்கிறேன். இதெல்லாம் எங்கே சாத்தியம்? பள்ளிவாசலில் தான் சாத்தியம். எனவே இந்த தொழுகையுடைய விஷயத்தில் அதே மாதிரி எங்களை பள்ளிவாசலை நாங்கள் ஹயாத்தாக்குற விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம்? கொஞ்சம் கரிசனை எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு யாருக்குமே தெரியாது மௌத் எப்போ வரும், யாருக்கும் சொல்ல தெரியாது. மௌத்து எப்போ வரும், எந்த டைமில் வரும், எந்த இடத்துல வரும் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு அதிகமானவங்க திடீர் மரணங்கள், ஹார்ட் அட்டாக். இப்போ எங்களை யாருக்குமே சொல்லல யாருக்கு இந்த நேரத்தில் மௌத்து வரும். இப்போ ஜப்பானில் எத்தனையோ பேர் அடக்கிட்டாங்க ஜப்பானில். அதே மாதிரி நாங்களும் கொரியாவில் என்ன செஞ்சுக்கிறோம்? 2-3 பேரை அடக்கம் செஞ்சுக்கிறோம். எங்களில் யாருக்கும் தெரியாது. நான் எங்கட ஊரில் எங்கட மக்பரால நான் அடக்கம் செய்யப்படுவேன் என்ன செய்ய யாருக்கும் ஒரு உத்தரவாதம் இல்லை. ஜனாதா ஃபண்டு கட்டி இல்லாட்டி மோச்சரி அங்கேதான். ஆசரி நலம் விரும்பி ஒருத்தர் வந்தால் தான் என்ன செய்யலாம்? அதுவும் அங்கே போகும், கபருக்கு, மக்பராக்கு. யாருக்கும் சொல்ல தெரியாது. என்ன கொண்டு தனியை வச்சுட்டா நாட்டில் சரி, இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு சரி, அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர்னு சொல்றதுக்கு சரி, நல்லடியார்களுடைய வருகை ஈக்குது. இந்த அடக்கம் செஞ்சிட்டா யார் வார? இப்ப அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க யார் சரி நாம நினைச்சு போய் தீக்கிறோமா மக்பராக்கு?
பெருநாளுடைய ஒரு தினத்தில் பேத்திக்கிறோமா? இல்லை. கபூர்ல எனக்கு இருக்க போறது என்ற அமல் மட்டும்தான். அந்த இருட்டில் நான் தொழுத தொழுக, நான் ஓதின ஓதல், நான் கொடுத்த தான தர்மம், நான் அழகான முறையில் அடுத்தா கூட நல்ல முறையில் நட்புணத்தோடு பழகின பழக்கம்தான் என்னுடைய கபருக்கு என்ன செய்ய போகுது. அடுத்தாக்கள் சலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இந்த அமல் போதும் என்னுடைய கபரு சொர்க்கமாக இருக்கிறதுக்கு, கண்ணுக்கு எட்டியான தூரம் விசாலமாக இருக்கிறதுக்கு. யாருக்கு யோசனை வருது? நாங்கள் நினைக்கிறோம் நான் வாலிபர், எனக்கு இன்னும் எதிர்காலம் இருக்குது, டிபாசிட் பண்ணுவோம். நாங்கள் டிபாசிட் பண்ணுவோம். மரணம் வந்துட்டா அதை எடுக்கிறது வேறொத்தராய்க்கும். அதை எடுக்கிறது வேறொத்தராய்க்கும். சிலவங்களுக்கு செலவு என்னது, பாஸ்வேர்டு சிலவங்களுக்கு தெரியாம கேட்கும், நிற்கதியாகவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி எங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி. எங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி. எங்களோட வாழ்க்கைக்கு அந்த கேள்விக்குறியான வாழ்க்கையை நாங்கள் முற்றுப்புள்ளியாக்கணுமா இருந்தால் நான் என்ன செய்யணும்? அல்லாஹோடு, தொழுகையோடு, குர்ஆனோடு தொடர்பை பேணினாத்தான் எனக்கு எங்கே இருந்தாலும் விமோசனம். எங்கே இருந்தாலும் விமோசனம். எங்கே அடக்கம் செஞ்சாலும் சரி, கடலில் தூக்கி போட்டாலும் சரி, காட்டில் தூக்கி போட்டாலும் சரி, எனக்கு விமோசனம் என்னுடைய இந்த அமல்கள் மட்டும்தான். எனவே நானும் நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கரிசனை எடுத்துக்கொள்வோம். குர்ஆனை ஓத பழகுவோம், குர்ஆனை ஓதுவோம், தொழுவோம். அதே மாதிரி எல்லாருடைய நட்பணத்தோடு பழகிக்கொள்வோம், சுகங்களை விசாரித்து கொள்வோம், நோய்வாய்ப்பட்டால் சுகம் விசாரிக்க போவோம். இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கத்தை நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் என்னையும் உங்களை மேற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இதுவரைக்கும் பேசப்பட்ட என்ன சரி விஷயங்கள்ல கேட்கணுமா இருந்தா ஃபக்கரை விரும்பல, ஃபக்கீரை விரும்ப இல்லைல்ல, ஃபக்கீராக இருந்தவங்களை விரும்பினாங்க. ஃபக்கர்னா ஏழ்மை, ஃபக்கர்ண்டா ஃபக்கர், அந்த ஏழ்மை உள்ளவர் தான் ஃபக்கீர். இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, அதுக்காக அவரை புறக்கணிக்கிறது இல்லையே, அவங்கள சேர்ந்து நடந்தாங்க மனிதனை. ஃபக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை வாரத்தை என்ன செய்யல, விரும்பல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாங்க, நீங்க ஃபக்கர்ல இருந்து என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர், யா அல்லாஹ் எனக்கு ஏழ்மை வருவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏனென்றா ஃபக்கீர் ஒரு உதாரணம் மிடில் கிளாஸ் வச்சுக்கணும். மிடில் கிளாஸ் அவருடைய வாழ்க்கை எப்படியோ அவர் என்ன செஞ்சிருவாரு, ஒரு அமைப்புக்கு கொண்டு போய் தருவார். கஷ்டம் இருக்கும், சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் வாழ்க்கையை கொண்டு போய் தருவார். ஆனால் ஃபக்கீர் அப்படி இல்லை. அவர் அடுத்த ஆக்களுடைய என்னது விஷயங்களை பார்ப்பாரு. எனக்கு கஷ்டம், அவங்க நல்லா இருக்கிறாங்க, பொறாமை வர ஏற்பாடு இருக்குது, வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில நேரம் பாவத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழ்மை குஃப்ருக்கு கொண்டு போறதுக்கு பார்க்குது.